அங்க துணை முதலமைச்சர் திமுக சின்ன பையன், அந்த பையனும் புதுசு. என்ன சொல்றாரு, ஒரு படத்தை தூக்கி காமிச்சு, நீ முதலமைச்சர் ஆகுறப்ப இங்க யாரு கீழே படுத்து கிடக்கிறது, இது கார்பெட் இல்ல இவர் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பதில் முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொல்றாரு, நீ பால் டாயில குடிச்சிட்டு படுத்திருந்த, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயம். அது இது யாராவது ஒரு பொறுப்புள்ளவங்க இந்த வயசுல இத பேசலாமா? அப்ப உங்ககிட்ட எப்படி ஆட்சி பண்றதுங்கிறது தெரியல, ரெண்டு பேருக்குமே தெரியல. இல்லைன்னா இந்த பேச்செல்லாம் வராது. அதாவது அந்த சின்ன பையன் சொன்னதுலயும் என்ன இருக்கு, அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. அது இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. டிவியில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்ணி இருக்கணும் நீங்க, இன்னைக்கு அந்த பையனை நீ இருக்க கூடாது உயிரோட சொல்லக்கூடாது, நீங்க உங்களை திருத்திக்கிட்டு இருந்திருக்கணும். அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். அது கூட இல்லாம நீங்க செஞ்சத அந்த பையன் காமிக்கிறார். அதுல காமிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே, நடந்தத அந்த பையன் காட்டுறாரு. ஆனா இதெல்லாம் எங்க செய்யணும், நீங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா வேற. இப்ப நடக்கிறது தேர்தல் பிரச்சாரம். அதுல என்ன செய்யணும், நாங்க வந்தா இதை செய்வோம், இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த தலைவர்கள் இப்ப இல்ல.